சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து நடத்தும் மன்னிய சிவஞான் மொழி தருமாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தின் 18வது சிற்றிலக்கிய சிந்தனைக்குள் செல்ல இருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நக்கீரதேவ நாயனார் திரு கண்ணப்ப தேவர் திருமரம் என்னும் சிற்றிலக்கியத்தினை நமக்கு பொருளோடு எடுத்துச் சொல்ல வருகை தந்திருப்பவர் சிவத்திரு முத்துராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் வேதியியலில் பட்டம் பெற்றவர், மனோ தத்துவ இயலிலும் முதுகலை பெற்றவர், தமிழில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தில் சைவ கல்வி பயின்றவர். தஞ்சை சேக்குழார் அடிப்பொடி தீனா ராமச்சந்திரன் ஐயா அவர்களிடம் சிறிது பாடம் கேட்டவரும் கூட. இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு சிலரை நாம் அறிமுகப்படுத்தும் போது அவங்க தந்தையார சொல்லாம விடவே முடியாது. இவர் தந்தை ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அவங்க அப்பா இந்த நாட்டை அதாவது இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்பதற்கு, ஏன்னா நம்ம அடிமைப்பட்டு இருந்த ஒரு காலத்துல நம்மள சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு போராடினார். அவருடைய திருமகனார் இப்போ நம்மள இந்த பிறவி அப்படிங்கிற இந்த சிறையிலிருந்து மீட்டு எடுப்பதற்காக தவ புதல்வராக வந்திருக்கின்றார். திரு தவத்துறையில் இருந்து அப்படின்னு தான் சொல்லணும். தவத்துறையில் வசிக்கும் சிவத்திரு முத்துராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஐயா, மேடை உங்களது. ஐயா, திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மெலிவேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிவனே நேச செல்வர்களே, நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் மற்றும் திருவையாறு ஐயாரப்பர் திருமுறை மன்றம் ஆகிய அமைப்புகளின் உறுப்பினர்களே, இவ் அமைப்புகளை சிறப்பாக வழிநடத்தி செல்லும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் சிவ நல்ல சிவம் ஐயா அவர்களே, சிங்கப்பூர் சகோதரி திருமதி சிவ லாவண்யா அவர்களே, என்னை இந்த வழிபாட்டு கருத்தரங்கில் பங்கு கொள்ள ஆற்றுப்படுத்திய எனது கெழுதகை நண்பர் உயர் திரு ராஜாராமன் அவர்களே, அவரை ஆற்றுப்படுத்திய அவரது நண்பர் உயர் திரு சிவ வெங்கட்ராமன் ஐயா அவர்களே, ஆர்வத்துடன் அறிமுக உரை ஆற்றியும் நன்றி கூறி உரை கூறியும் கருத்தரங்கில் பங்கேற்றும் என்னை வியப்பில் ஆழ்த்தி வரும் இளைய தலைமுறை மாணவ செல்வங்களே மற்றும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கும் எனது நண்பர்களே, உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இன்று எனக்கான தலைப்பு நக்கீர தேவநாயனார் அருளி செய்த கண்ணப்ப தேவநாயனார் திருமரம் என்பதாகும். மரம் என்ற சொல்லுக்கு வீரம் என்பது இங்கே நாம் கொள்ள வேண்டிய பொருள். அச்சொல்லுக்கு பாவம் என்று கூட ஒரு பொருள் உண்டு. அறம் என்பதற்கு மரம் என்பதே எதிர்ச்சொல். பெருமான் அறக்கருணையும் புரிகிறார், மரக்கருணையும் புரிகிறார். போரில் மார்பில் எதிரியின் ஈட்டியை தாங்கி உடைவாளை தாங்கி புறங்காட்டாமல் தன் தாய் மண்ணுக்காக போரிட்ட வீரர்களுக்கு மரம் பாடி நடுகள் வைப்பது தமிழரின் தொல்மரபு. அப்படிப்பட்ட வீர செயலை பெருமானுக்காக செய்த கண்ணப்ப தேவ நாயனாரின் வரலாற்றையும் பெருமான் அவருக்கு அருளியதையும் கூறுவதால் இது திருமரம் ஆயிற்று. இந்த நூலை ஆக்கிய நக்கீரருடைய வரலாற்றை ஏற்கனவே பேசிய 9 அன்பர்களில் 4 பேர்கள் கூறியுள்ளார்கள். எனவே நான் அதனை மீண்டும் விவரிக்காமல் மேலே செல்ல விரும்புகிறேன். அக்காலத்தில் புலவர்களின் பெயரை தங்கள் மகவுகளுக்கு சூட்டும் வழக்கம் இருந்தது போலும் இந்த 10 சிற்றிலக்கியங்களையும் எழுதியது ஒரே நக்கீரனாரா அல்லது முதலாம் நக்கீரர், 2ஆம் நக்கீரர் என்று பலருமாக இருக்கலாமோ?
என்று ஒரு ஐயம் தோன்றுகிறது. ஔவை என்ற பெயரிலே பல பெண்பார் புலவர்கள் இருந்திருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். சங்ககால அவை மூதாட்டி இல்லை. எனவே நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று முழங்கிய நக்கீரனாரும் இந்த கண்ணப்ப நாயனார் வரலாறு எழுதிய நக்கீரனாரும் ஒருவர்தானோ தெரியவில்லை. அந்த கேள்விக்கான பதிலை ஆய்வாளர்களிடம் விட்டுவிட்டு நாம் இந்த சிற்றிலக்கியத்தை பக்தி உணர்வுடன் வாசிக்க உட்புகுவோம். வாருங்கள். கண்ணப்பரின் வரலாறு திருத்தொண்ட தொகையில் கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கடியேன் என்று நமது சுந்தரர் பெருமான் ஓரடியில் கூறுவார். அதுவே தொகை நூல். அதனை விட்டு எழுந்த வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் மேலும் விரித்து 4 அடியில் நிலத்தில் திகழ் திருக்காலத்தியார் திருநெற்றியின் மேல் நலத்தில் பொழி தரு கண்ணில் குருதி கண்டு உள்நடுங்கி வலத்தில் கடுங்கடையால் தன் மலர்கண் இடந்து அப்பினான் குலத்தில் கிராதன் நம் கண்ணப்பனான் என்று கூறுவார். இதனை மேலும் விரித்து தெய்வச்சேக்கிழார் பெரிய புராணம் எழுதினார். 186 செய்யுட்கள் 744 அடிகளில் கண்ணப்பர் வரலாற்றை மனதை நெகிழச் செய்யும் வண்ணம் எழுதினார். நம் நக்கீர தேவநாயனார் எழுதியது 158 அடிகள். மேலும் 4 அடிகள் இறுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது. அவ்வடிகள் பிற்சேர்க்கை என்று கருத இடம் உண்டு. நக்கீர தேவர் எழுதிய கண்ணப்ப தேவநாயனார் திருமரம் காலத்தால் சேக்கிழாரின் பெரிய புராணத்திற்கு முந்தையதா பிந்தையதா என்பது அறிய இடமில்லை. இரண்டிலும் சில சொற்றொடர்கள் ஒன்று போல் அமைவது வியப்பளிக்கிறது. திருக்கண்ணப்பன் செய் தவ திறத்து விருப்புடை தம்ம விரிகடல் உலகே. முதல் பாடல் போட்டு பிறந்தது தேனழித்தூன் உண்ணும் காணவர் குலத்தே திரிவது பொறுபுலி குறுமும் பொறுப்பிடைக்காடே வளர்ப்பது செங்கண் நாயொடு தீவகம் புலவே பயில்வது வெந்திரச் சிலையொடு வேல்வாழ் முதலிய அந்தமில் படைக்கலம் அவையே உறைவது குறை தசை பயின்று குடம்பல நிறைத்து கரைமலி படைக்கலம் கலந்த புல்லொடு ஈலி மேய்ந்தவை பிரிந்த வெள்ளிடை. திருக்கண்ணப்பர் செய்த உன்னதமான நற்செயலை இவ்வுலகம் முழுவதும் கண்டு வியக்கிறது அம்மா என்று துவங்கி அச்செயல் என்ன என்பதை விளக்கப் போகிறார். அவர் பிறந்தது எங்கே? இக்குலத்திலே தெரியுமா? காட்டிலே வாழும் தேன் சேகரித்து ஊனுடன், அதாவது மாமிசம் கலந்து உண்ணும் குலத்திலே. அவர்கள் திரியும் அந்த அடர்ந்த காட்டில் வெம்புலிகள் உருமும் ஒலி எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கும். அவர்கள் வளர்ப்பது பல வகை வேட்டை நாய்கள். அவைகளோடு பல பார்வை மிருகங்கள் வளர்த்தார்கள். பார்வை மிருகங்கள் என்றால் பெண்மான், பெண் யானை போன்ற வளர்ப்பு மிருகங்கள். காட்டில் தெரியும் ஆண் யானை, மான் போன்றவை இவர்கள் கட்டி வைத்திருக்கும் பார்வை மிருகத்தினை தேடி வரும். அப்போது அவற்றை பிடித்தோ அல்லது கொன்றோ தமதாக்கிக் கொள்வார்கள். அவர்கள் பயிற்சி எடுக்கும் ஆயுதங்கள் கொடுந்தொழிலை செய்கின்ற பெரிய வில்லும் அம்பும் வாழ் வேல் போன்றவை. அவர்கள் வாழும் அந்த குடியிருப்பில் மிருகங்களின் தசையும் குருதியும் கலந்த குடங்களும் மண்பாண்டங்களும் இருக்கும். நிணமும் இரத்தமுமாக இருக்கும் சூழல். அவர்களுடைய குடிசை வீடு புல்லும் மயிர்பீலியும் கூரையாக வேயப்பட்டு அவற்றிலே ஆங்காங்கே பொத்தல் இருக்கும். அந்த குடியிருப்பு பரந்த வெளியிலே அமைந்திருக்கும். நண்பர்களே, நக்கீரனார் இந்த காட்சியை நமக்கு காட்டுவது ஏன்? ஏனென்றால் சிந்திப்போமானால் கண்ணப்பர் பிறந்து வளர்ந்த சூழல் அவருக்கு ஆன்மீகம், இறை வழிபாடு, ஒழுக்க நெறிகள், கல்வி எதையும் அளிக்கக்கூடிய சூழல் அல்ல என்பதை நமக்கு தெரிவிக்கவே இச்சூழலில் இருந்து வந்த ஒருவர் கணப்பிடிதில் இறைபக்தி மீதூர செயற்கரிய செயலை செய்தார் என்பது ஆச்சரியமே. மேற்கொண்டு இந்த அகவற்பாவை பார்ப்போம். இரண்டாவது, வாலிய புலித்தோல் மறைப்ப வெள்வார் இரவும் பகலும் இகழா முயற்சியுடும் அடைத்த தேனும் வல்நாய் விட்டும் சிலைவிடு கணையிலும் தின் சுரி கையிலும் பல கிளை அவையொடும் பதைப்பப்படுத்து
தொல்லுயிர் கொல்லும் தொழிலே வடிவே மரப்புலி கடித்த வன்திரள் முன்கை திறற்படை கிழித்த திண்மறை அகலம் ஏற்றெண் எங்கு கவர்ந்த இருந்தன் நெற்றி அயிர்கோட்டேனம் இடுத்திடு குரங்கு. தூசு மாசுபடியாத புலித்தோலை ஆடையாக அணிந்து இருக்கிறார். அவ்வகையிலே கண்ணப்பனாரும் எம்பெருமானை போலவோ அவரும் புலித்தோலை அரைக்கசித்திருப்பவர் அல்லவா? புலித்தோலை ஆடையாக அணிந்து இரவும் பகலும் வேட்டைக்கான வலையை விரித்து வைத்து எப்போதும் தங்கள் முயற்சியில் தளர்வடையாமல் இருப்பார்கள். தேன் சேகரிப்பதிலும் அதனை மூங்கில் குழல் போன்றவற்றில் அடைத்து வைப்பதிலும் கவனமாக இருப்பார்கள். அந்த வேட்டை தொழில் செய்ய வலிமையான வேட்டை நாய்களை முன்னே விட்டும் கூர்மையான கொடுமையான வில்லில் பொருந்திய அம்பும் விட்டும் கையிலே சூரிக்கத்தை கொண்டும் மிருக பறவை வேட்டையாடும் செயலை தளர்வின்றி செய்வார்கள். அந்த மிருகங்களை அவைகளுடைய பல்கிளையுடன், அதாவது குடும்பத்துடன் அடித்துக் கொள்வார்கள். இந்த கொடூர கொலை தொழிலே அவர்கள் தொழில். இந்த செயல்களால் அந்த வேடருடைய தோற்றம் வடிவம் எப்படி இருந்தது? நக்கீரனார் விளக்குகிறார் பாருங்கள். அவருடைய முன்கையிலே புலி கடித்து கிடித்து அதனால் உண்டான வடு தெரிகின்றது. அடுத்த நாட்டு படைகளுடன் பொருதியதால் மார்பில் நீண்ட காயங்கள் ஏற்பட்டு அவையும் வடுவாக உள்ள மார்பு, அவருடைய தொடையில் கரடி ஆழமாக கடித்து குதிரிய வடு உள்ளது. மூன்றாவது, செடித்தெழு குஞ்சி செந்நிற துருகன் கடுத்தெழும் வெவ்வுரை அவ்வாய் கரு நிறத்து அடுபடை பிரியா கொடு விரல் அதுவே மனமே மிக கொலை புரியும் வேட்டையில் உயிர்கள் அகப்படுத்து உயிருக்கு அமர்ந்ததுவே. அவருடைய தலைமுடி செடிகள் போல அடர்ந்து வளர்ந்துள்ளது. நகரத்தில் வசிப்போர் போல் அந்த முடி ஒழுங்கு செய்யப்படாமல் காட்டு செடிகள் போல் வளர்ந்துள்ளது. அவருடைய கண்களோ சிவந்து உற்று நோக்கும் கண்ணாக விளங்குகின்றது. வாய் கருநிறமாக உள்ளது. இந்த வாயிலிருந்து கடுமையான வெம்மையான சுடு சொற்களே வருகின்றன. இதனை விரித்து தெய்வ சேக்கிழார் கூறுவார், வெஞ்சொல் வேட்டுவர் கூட்டம் தோறும் கொல் எரி குத்து என்றார்த்து குழுமிய ஓசை. அதாவது நல்ல சொற்கள் எதுவுமே காதல் விடக்கூடிய சூழல் நமது கண்ணப்பனாருக்கு இல்லையாம். இந்த வேடர் படை மிக்க ஒற்றுமையுடன் இந்த கொடும் செயலை செய்தனராம். அதுவே வீரமாக எண்ணப்பட்டது. அவருடைய மனம் எங்கே சென்று மகிழ்ந்து அமர்ந்தது என்றால், வேட்டையில் சிக்கிய மிருகங்கள் உயிர் போகும் தருணத்தில் துடிதுடிப்பதை கண்டு மகிழ்ச்சியுடன் மனம் கழிக்குமா. நான்காவது, இது அக்கான தலைவன் தன்மை. கண்ணுதல் வானத்தலைவன் மலைமகள் பங்கன் எண்ணரும் பெருமை இமயவர் இறைஞ்சும் புண்ணிய பாத பொற்பார் மலரினை தாய்க்கண் கண்டன சென்று கண்டல்லது வாய்க்கெடும் உண்டி வடக்கரியானே. அதான்று கட்டழல் விரித்த கணல் கதிர் உச்சியில் கட்டடி இடுந்தரும் சுருகுள்ளும் சுரத்து முதுமரம் நிறந்த முட்பையில் வளாகத்து எதிரினம் கடவிய வேட்டையில் விரும்பி. இதுவரை கூறியது அந்த கானகத் தலைவன் தன்மை. கானகத் தலைவர் யார்? கண்ணப்ப நாயனார், அதாவது காட்டுக்கு தலைவர். இப்போது வானத் தலைவரான சிவபெருமான் பற்றி கூறுகிறார். அந்த பெருமானார் அர்த்தநாரீஸ்வரர், உமைக்கு தன் உடலில் செறிபாகம் அளித்தவர், மிக்க பெருமைகளுடைய இந்திரன் முதலான தேவர் அனைவரும் அவருடைய மலர் போன்ற பொற்பாதங்களை வேண்டி நிற்பர். அப்படிப்பட்ட சிவபெருமானின் பாத கமலங்களை தரிசிக்க தாய்ப்பசுவை பிரிந்த கன்று போல சென்று தரிசித்து, அவ்வாறு காணாமல் தன்னுடைய அந்நாளின் உணவை உட்கொள்ள மாட்டாராம் நமது கண்ணப்பர். அப்படி தரிசித்த பின்னரே உண்ணும் வழக்கம் வைத்திருந்தார் என்று கொள்ளுதல் வேண்டும். இங்கு தெய்வ சேக்கிழாரிடமிருந்து நக்கீரனார் மாறுபடுகிறார். சேக்கிழார் ஈசனை கண்ட பின்னர் 6 நாட்களும் அன்ன ஆகாரம் உறக்கமின்றி இருந்தார் கண்ணப்பர் என்கிறார். நக்கீரனாரோ அவர் இறை தரிசனம் செய்த பின்னர் உண்ணும் வழக்கத்தை கொண்டிருந்தார் என்கிறார். தினந்தோறும் வேட்டையாடுவார். எந்த பொழுதிலே? நல்ல உச்சி பொழுதில் வெம்மையான சூரியனின் கிரணங்கள் வருத்தும் போது வேரோடிய மிக வளர்ந்த மரங்களையும் முட்களும் நிறைந்த காட்டில் வேட்டையாடுவார். எந்த மிருகங்களை வேட்டையாடுவார்? கண்ணில் தெரியும் முதல் மிருகம் வேட்டையில் கொல்லப்படும். அதனை விரும்பி செய்வார். மிக நேர்த்தியாக வேட்டையாடுவார். 5வது,
எழுப்பிய விருகத்திடங்களை மறுக்குறத் தன்னாய் கடித்திரித்து இடவடி கணையில் துடித்து எய்து துணித்திடும் துணித்த விடக்கினை விறகினிற் கடைந்த வெங்கனல் காய்ச்சி நறுவிய இறைச்சி நல்லது சுவை கண்டு அன்னற்கமிர்தென்று அதுவேறு அமைத்து தன்னரும் சுனை நீர் தன் வாய் குடத்தால் வஞ்சனமாக முகந்து மலர் என குஞ்சியில் துவர்குலை செருகி குனிசிலை கடுங்கனை அதனுடன் ஏந்தி கனல் விழி கடுங்குரல் நாய் பின் தொடர யாவரும் விருக்கோளுற்ற விங்கிடும் பகலில் திருக்காலத்தி எய்திய குழிக்குள்ளும் புதர்களுக்குள்ளும் மறைந்து பதுங்கி இருக்கும் மிருகங்களை அதட்டி ஒலி எழுப்பியும் வேட்டை நாயை கொண்டு விரட்டியும் கூறிய அம்பு எய்திய வேட்டையாடிய மிருகத்தினை பக்குவப்படுத்த துவங்குவார். எப்படி பக்குவப்படுத்துவார் என்பதை நக்கீரதேவர் கூறுவார். அரணிக்கட்டையால் தீ உண்டாக்கி நன்கு அறுத்த மிருகத்தின் தசைகளை தீயில் வாட்டுவார். அதில் நன்கு சுடப்பட்டு பக்குவமாக வெந்த இறைச்சியை தான் சுவை பார்த்து நன்கு வெந்து சுவையாக உள்ள பகுதியை இது ஈசற்கு அமிர்தம் போல் இருக்கும் என்று தனியாக எடுத்து வைப்பாராம். நன்றாக இல்லாததை தனக்கென்று ஒதுக்கி வைத்து விடுவார் என்றும் பொருள் கொள்ளலாம். ஈசனுக்கு மஞ்சன நீராட்ட வேண்டுமே, அபிஷேகம் செய்ய வேண்டுமே, அதற்காக நீர் எடுத்து செல்ல பாத்திரம் ஒன்றும் அவர் வசம் இல்லாததால் அவர் வாயிலேயே குளிர்ந்த நல்ல சுத்தமான சுனை நீரை முகர்ந்து எடுத்து வைத்துக் கொள்வார். பூக்களை பறித்து அதனை தன் தலைபாகத்திலே செருகிக் கொள்வார். ஒரு கையில் சுவாமிக்கு நைவேத்தியமும் மற்றொரு கையில் வளைந்த வில்லும் அம்புகளும் ஏந்தி கொண்டு பெருத்த ஒளியுடன் குறைக்கும் நெருப்பு போல ஒளிவிடும் சிவந்த கண்களையுடைய நாய் பின் தொடர எல்லோரும் வெளியில் வர தயங்கும் தகிக்கும் வேளையில் வெயில் நேரத்தில் திருக்காலத்தினாதரை வழிபட திருக்கண்ணப்பர் செல்கிறார். இது இங்கே நிற்க. இப்போது நாள்தோறும் முறையாக ஆகம வழிப்படி பூசணைகள் செய்யும் அந்தணர் செய்யும் பூசை முறை கூறுகிறார் நூலாசிரியர். 6வது, சிவர்க்கு வழிபட கடவ மறையோன் முன்னம் துகளிடை சுற்றி தூணீர் ஆட்டி நல்லன விரைமலர் நறும்புகை விளக்கவி சொல்லின பரிசிற்கருங்கலன் பூவும் பட்ட மாலையும் தூக்கமும் அலங்கரித்து அரிச்சனை செய்தாங்கு அவனடி இறைஞ்சி திருந்த முத்திரை சிறப்பொடும் காட்டி மந்திரம் எண்ணி வளமிடம் வந்து விடை கொண்டு ஏகின பின் அந்த காலத்தினாதை வழிபடுவதை தன் கடமையாக கொண்ட அந்த மறையறிந்த அந்தணர் நல்ல தூய ஆடையை ஈசனுக்கு இடையிலே சுற்றுகிறார். தூய நீரால் அபிஷேகம் செய்கிறார். சாம்பிராணி அகில் போன்ற நறுமண புகை இடுகிறார். விளக்கேற்றி வைத்து விளக்கினைய தீபமாக ஈஸ்வருக்கு காட்டுகிறார். நல்ல மனமுள்ள பூக்களால் அலங்கரிக்கிறார். தொங்கவிடும் மாலையும் சாற்றும் மாலையும் சாற்றுகிறார். அர்ச்சனை செய்கிறார். நைவேத்தியம் செய்கிறார். இறைவனின் திருப்பாதங்களை இறைஞ்சுகிறார். கைகளால் பூசணை முறைக்கான முத்திரைகள் மந்திர உச்சாரணத்துடன் காட்டுகிறார். வலமாகவும் இடமாகவும் பிரதர்ஷனம் செய்கிறார். வலமாக வருவது போகத்தை தருமாம், இடமாக வருவது மோட்சத்தை தருமாம். இவற்றையெல்லாம் சிவாகம முறைப்படி செய்த பின்னர் முறையாக ஈஸ்வரிடம் உத்தரவு பெற்று அந்தணர் சென்று விடுகின்றார். அதன் பின்னர் என்ன நடந்தது? அதுதான் மிக்க சுவாரஸ்யமானது. தொழில் பூசனை தன்னை புக்கொரு காலில் தொடு செருப்படியால் நீக்கி வாயில் இடுபுணல் மேனியில் ஆட்டி தன் தலை தங்கிய துவர்பூ ஏற்றி இறைச்சியில் பெரிதும் போனகம் படைத்து பிரானை கண்டு கண்டுளங்கசிந்து காதலில் கொண்டதோர் கூத்து முன்னாடி குறைகிடல் அன்புடும் இருக இறைஞ்சி ஆறான்போடு கனகம் அடையும். அந்தனர் தொழில் முறையாக செய்த பூசனை தன்னை, அதாவது நாள்தோறும் முறைப்படி ஆகம விதிகளின்படி செய்த பூசனையை கண்ணப்பர் வந்து தான் அணிந்திருந்த காலணிகளால் ஒதுக்கி தள்ளிவிட்டு வாயில் அபிஷேகத்திற்காக முகர்ந்து வந்துள்ள நீரை ஈசன் தலையில் உமிழ்ந்து தலையிலே சூடி செருகி கொண்டு வந்திருந்த மலர்களை, இலைகளை, சருகுகளை உதிர்த்து அதனையே அர்ச்சனையாக நினைத்து இறைச்சியினால் பெரும் படையில் இட்டு நம் பிரானை கண்டு 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 மீண்டும் கண்ணார கண்டு காதலும் பக்தியும் பொங்கி பிரவாகிக்க உள்ளம் கசிந்து காதலாகி கசிந்து ஆனந்த கண்ணீர் மல்கி ஆனந்த கூத்து மாடி ஈசனின் திருப்பாதங்களை இறைஞ்சி பற்றி வணங்கி
திருக்கண்ணப்பர் காட்டிற்கு செல்வார். அப்போது மாலை பொழுதாகிவிடும். இரவு முழுவதும் காட்டிலேயே தங்கியிருப்பார் என்று கொள்ளலாம். 7வது, அடைந்த அற்றை அயலினிற் கடித்தாங்கு இரவியும் உதித்த பொழுதத்துள் நீர் மூழ்கி ஆதரிக்கும் அந்தடன் வந்து சீரார் சிவர்க்கு தான் முன் செய்வதோர் பொற்பொடை பூசனை காணான் முடிமிசை ஏற்றிய சுவர் கண்டொழியான் மறித்தும் இவ்வாறு அருச்சனை செய்பவர் யாவர்கள் என்று கரந்திருந்து அவனக்கானவன் வரவினை பரந்த காட்டிடை பார்த்து நடுக்குற்று வந்தவன் செய்து போயின வண்ணம் சிந்தையற் பொறாது சேர்விடம் புக்கு. பொழுது புலர்ந்ததும் நித்திய பூசனை செய்யும் அந்தனர் சீராக குளித்து மீண்டும் வந்து பார்த்து தான் இட்ட மலர்களும் மாலைகளும் ஒதுக்கி தள்ளப்பட்டு வேறு பொருட்களால் ஏதோ வழிபாடு நடந்துள்ளதே என்று மனம் கலங்கி இதுபோல பூசனை செய்வோர் யாராக இருக்கக்கூடும் என்று மனம் வருந்தி நிற்கும் போது இந்த காட்டுவாசியான் வரவை அப்பரந்த காட்டினில் பார்த்து நடுக்கமுற்றார். அந்தனர் மறைந்திருந்து வேடனின் பூசனையை கண்டார். அவரால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. தான் தங்குமிடத்திற்கு சென்றார். 8வது, மற்றை நாளும் வழிபாட்டிறைவ உற்றது கேட்டருள் உன் தரக்கழகா நாள்தோறும் நான் செய் பூசனை தன்னை ஈங்கொரு வேடுவன் நாயுடன் புகுந்து மிதித்து உழக்கி தொடு செருப்படியால் நீக்கி வாயில் இடுபுணல் மேனியில் ஆட்டி தந்தலை தங்கிய சருகிலை உதிர்த்தோர் இறைச்சியை நின் திருக்கோயிலில் இட்டு போவது என்றும் உனதற்கினிதே என காணில் கொண்டிடும் யாவராலும் விலங்குரு குணத்த நல்லன் என்குன் திருக்குறிப்பு என்றவன் சென்றார்லே. அந்த அந்தனர் மறுநாளும் தன் பூசையை சுத்தி பூசைக்கான முறைப்படி செய்து ஆண்டவரிடம் இப்படி முறையிட்டார். இறைவா, நடந்ததை கேட்டருள்வாயாக. நாள்தோறும் நான் செய்யும் பூசனை தன்னை இங்கே இக்காட்டிலே மிருக வேட்டையாடும் வேடுவன் ஒருவன் தன் வேட்டை நாயுடன் உட்புகுந்து காலில் அவன் அணிந்துள்ள செருப்பால் மிதித்து ஒதுக்கிவிட்டு தன் வாயிலே முகர்ந்து உணர்ந்த நீரினால் உமது திருமேனியில் உமிழ்ந்து தன் தலையில் தாங்கி வந்த இலைச்சல்களை உதறி செய்து இறைச்சியை உமது திருக்கோயிலில் பரப்பிட்டு செல்கின்றானே, இது உமக்கு இனிதோ? என்னை அந்த முரட்டு வேடன் கண்ணுற்றால் கொன்று விடுவானே. உமது திருக்குறிப்பு என்னவோ எனக்கு தெரிவிப்பாயா இறைவா என்று அந்த பூசகர் புலம்பினார். இவ்வாறு முறையிட்டு விட்டு அந்த அந்தனர் சென்றார். அன்று இரவு என்ன நடந்தது? 9, கனவில் ஆதரிக்கும் அந்தடன் தனக்கு சீரார் திருக்காலத்தியுள்ளப்பன் பிறையணி இலங்கு பின்னு புன் சடைமுடி கரையணி மிடற்று கனல் மழுத்தெடுக்கை நெற்றி நாட்டத்து நிறை நீற்றாக ஒற்றை மால் விடை உமையொடு மருங்கில் திருவுரு காட்டி அருளிய அந்த ஆகம முறைப்படி நித்திய பூசை செய்யும் அந்தனர் கனவிலே இறைவன் இறைவியுடன் காட்சி கொடுத்தார். நம்பெருமானின் காட்சியை நக்கீரதேவ நாயனார் வர்ணிப்பதை கேட்கலாமா? புகழ்வாய்ந்த திருக்காலத்தில் வருகின்ற நமது அப்பன் தமது சடாமுடியில் பிறைச்சந்திரனுடனும் தன் கழுத்திலே ஆலகாலத்தால் உண்டான நீல நிறக்கரையுடனும் திருக்கரங்களில் மழுவும் தாங்கி பரந்த நெற்றியிலே திருநீற்றோடும் ஒற்றை காளை மாட்டின் மேல் தன் அருகில் உமையம்மையுடன் தன் திரு உருவை காட்டி அருளினார். இங்கே மால் விடை என்றார். ஆகவே இறைவனின் வாகனமாக திருமாலே இருந்தார் என்பது சரியாக இருக்குமோ என்பது எனது சந்தேகம். அது நிற்க இப்போது நம்பெருமான் திருவாய் மலர்ந்து கண்ணப்பர் பெருமையை பேசப் போகிறார். அது அந்த அந்தனருக்கு மட்டுமல்லாது நமக்கும் திருக்கண்ணப்ப தேவநாயனாரின் பெருமையை கூறுவதாக அமைகின்றது. அதுவும் எம்பெருமானாலேயே கொடுக்கப்படும் நற்சான்றிதழ் அல்லவா? யாருக்கு கிடைக்கும் இந்த பேரு? பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் மேலான பல்கலைக்கழகமான கைலாய பல்கலைக்கழகத்தின் வேந்தரால் அளிக்கப்பட்ட பட்டமளிக்கப்பட்டவர் அல்லவா நமது திருக்கண்ணப்ப நாயனார். அதனால்தான் அவரை சீர்மணிந்த கலை நம்பி என்று நமது சுந்தரர் கூறி பாராட்டினார். இறைவனின் திருவாக்கை கேட்போம் வாருங்கள். புரிவோடு பூசனை செய்யும் 10 புரிவோடு பூசனை செய்யும் குனிசிலை வேடன் உடமவை ஆவன உரிமையிற் சிறந்தனன் மாதவன் என்றுணர் அவனுகந்தியங்கிய இடம் முனி வனமதுவே அவன் செருப்படியாவன விருப்புரு துவலே
எழிலவன் வாயது தூய பொற்குடமே, அதனில் தங்கு நீர் கங்கையின் புனலே, புனர்க்கிடு மாமணி அவன் நிறைப்பல்லே, அதற்கிடு தூமலர் அவனது நாவே, உப்புனல் விடும்பொழுது உறிஞ்சிய மீசை புன்மயிர் குசையினும் நம்முடிக்கினதே, அவன் தலை தங்கிய சருகிலை தருப்பையில் பொதிந்த அங்குலி கற்பகத்தளரே, அவன் உகந்து இட்ட இறைச்சி எனக்கு நன் மாதவர் இட்ட நெய்ப்பால் அவியே, இது எனக்கு உனக்கு அவன் கலந்ததோர் அன்பு காட்டவன், நாளை நலந்துகள் அரிச்சனை செய்தாங்கு இரு என்று இறையவன் எழுந்தருளினன். அன்போடு நமக்கு பூசனை செய்யும் அந்த வில், இது ஈசர் கூறுகிறார், அன்போடு நமக்கு பூசனை செய்யும் அந்த வில் பிடித்த குணம் நிறைந்த வேடனின் குணங்கள் யாவை என்று கூறுகின்றேன் கேட்பாயாக. அவனோ மாதவம் செய்த மாதவன் என்று உணர்வாயாக. அவன் தன் விருப்பத்தோடு வசிப்பது தவ முனிவர்கள் வாழும் தப்போவனமே. அவனுடைய செருப்பு நமக்கு மென்மையான தளிர் மலர் போன்றது. சுந்தர தோற்றம் கொண்ட அவனது வாய் எமக்கு பொற்குடம் போன்றது. அந்த குடமான வாயிலே அவன் முகந்து வந்த நீர் எமக்கு கங்கை நீரை விட புனிதமானது. அந்த நீரில் இடும் உயர்ந்த மாமணிகள் அவனது பற்களே. மேலும் அந்த நீரில் இடும் நன்மலர் அவனது நாவே. அவன் தன் வாயிலிருந்து எமது சிரத்திலே உமிழும் புனித நீர் அவனது மீசையில் படுவது எப்படி என்றால், தர்பையில் பட்டு விடும் நீரை விட இனிமையானது. அவன் தலையிலிருந்து விடும் மலர்கள் சரிகிளை முதலியவை தர்பையால் செய்த பவித்திரம் போன்றது. அவன் எனக்கு படைத்த இறைச்சி மதிப்பு வாய்ந்த தவச்சீலர்கள் எமக்கு அளித்த நெய்பால் கலந்த அவியே. ஹவிஸ் என்ற வட சொல்லின் தமிழ் வடிவம்தான் அவி. அவன் என்பால் செலுத்தும் அன்பினை உனக்கு மேலும் காட்டுவேன். நாளை முறையாக உன் பூசனையை முடித்து பின் அங்கே இருந்து காண்க என்று கூறி இறைவன் எழுந்தருளினார். அடுத்தது, அருளும் மறையவன் அறிவுற்றெழுந்து, அருளலும் மறையவன் அறிவுற்றெழுந்து, மன மிக கூசி வைகரை குளித்து, தான் முன் செய்வதோர் பொற்புடை பூசனை புகழ் தரச் செய்து தோன்றா வண்ணம் இருந்தனனாக. அப்படி எம்பிரான் எழுந்தருடைய பின்னர் இந்த வேதாகம பண்டிதர் உறக்கம் கலைந்து எழுந்து தான் கண்ணப்பரை வெறும் வேடன் என்றும் இழிதொழில் செய்பவன் என்றும் தவறாக கருதியதை நினைந்து மனம் மிக கூசினார். சூரியன் உதிப்பதற்கு முன்னரே உஷக்காலத்திலே நீராடினார். எப்போதும் போல அவர் நாள்தோறும் செய்யும் ஆகம நெறிப்படி செய்யும் பூஜையை குறைவரச் செய்தார். பின்னர் அவ்விடத்திலேயே கண்ணப்பர் கண்ணுக்கு தோன்றாதபடி மறைந்து இருந்து நடக்கப் போவதை காண அச்சத்துடனும் ஆவலுடனும் காத்திருந்தார். இரவியும் வான்தனி முகட்டில் வந்தழல் சிந்த, கடும்பகல் வேட்டையில் காதலித்தடித்த உடம்புடு சிலை கணை உடைத்தோல் செருப்பு தொடர்ந்த நாயோடு, தோன்றினன் தோன்றலும் செல்வன் திருக்காலத்தியுழப்பன் திருமேனியின் 3 கண்ணாய் ஆங்கொரு கண்ணிலும் உயிரம் முடியாதொழுக இருந்தடனாக, பார்த்து நடுக்குற்று பதைத்து மனஞ்சுடன்று வாய்ப்புணல் சிந்த கண்ணீர் அருவ கையில் ஊனொடு கனை சிலை சிந்த, நிலம்பட புரண்டு நெடுதினில் தேறி சிலை கூடும் படை கடி தொடுத்து இது வடுத்தவர் அடுத்த இவ்வனத்துளர் என திரிந்தாங்கு. நண்பகல் நேரமாயிற்று. ஒரு கையில் மிகவும் விரும்பி அடித்து பிடித்த உடும்பினை வைத்துக் கொண்டு, மற்றொரு கையில் வில்லினையும் அம்பையும் வைத்துக் கொண்டு, தோலாடை அணிந்து, காலில் செருப்புடனும் கூடவே தொடர்ந்து வரும் நாயுடனும் கண்ணப்பர் வந்து சேர்ந்தார். அப்படி வந்தவுடன் திருக்காலத்தி அப்பனை கண்ணார கண்டார். அப்போது ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. 3 கண்களுடைய காலத்தி அப்பனின் கண்களில் இருந்து ரத்தம் வழிந்தோடி கொண்டிருந்தது. இக்காட்சியை கண்டு நடுநடுங்கினார். இங்கு நாம் சிந்திக்க வேண்டியது ஒன்று உண்டு. வேடர் குலத்தோருக்கு ரத்தம் தினசரி காணும் ஒன்று. துடிதுடித்து வீழும் பறவைகள், மிருகங்களின் ஆகியவை அவர்களுக்கு நடுக்கம் ஏற்படுத்தாது. அவர்கள் கொல்லும் பிராணிகளின் ஒழுகும் ரத்தம், அவற்றின் வலி ஆகியவைகளை ஒரு வேடன் உணர மாட்டார். இந்த இயல்புக்கு மாறாக நம்பெருமான் கண்ணிலிருந்து ஒழுகும் உதிரம் கண்ணப்பருக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியதாம். அது கண்ணப்பர் காலத்தின் அதன் மீது வைத்திருந்த நிஷ்காமிய பக்தி.
அதாவது கைமாறு கருதாத அன்பு காதல் வரலாற்றை தொடர்வோம். நடுநடுங்கிய வேடர் வாயில் முகர்ந்து வந்திருந்த அபிடேக நீர் சிந்திவிட்டது. கையில் வைத்திருந்த மாமிசம் கீழே விழுந்து விட்டது. வில்லும் அம்பும் கீழே சாய்ந்தன. அவரும் கீழே நிலத்தில் விழுந்து புலம்ப துவங்கினார். அது சிறிது நேரம்தான். உடனே மனம் தேறி புலம்புவதால் பயனில்லை, அடுத்து ஆக வேண்டியது என்ன என்று ஆலோசிக்க துவங்கினார். உடனே வில்லம்புகளை கையில் எடுத்துக்கொண்டு இந்த அடாத செயலை செய்தவர் இந்த வனத்தில் யார் என்று தேடிக்கொண்டு அங்குமிங்கும் திரிந்தார். அடுத்தது, இன்மை கண்டு நன்மையில் தக்கன மருந்துகள் பிடியவும் பிரிதொரும் நிக்கிடி குருதியை கண்டு நிலை தளர்ந்தன் அத்தனுக்கு அடுத்ததன் என்று அன்பொடும் கனற்றி இத்தனை தரிக்கிலேன் இது தனை கண்ட என் கண்தனை இடந்து கடவுள் தன் கண்ணொரு உன்னில் அப்பியும் காண்பன் என்றொரு கண்ணிடை கணையது மடுத்து கையில் வாங்கி அணைதராப்பினன். பகைவர் யாரையும் காணவில்லை. சரி, இதற்கு ஏதாவது மருந்திடுவோம் என்று கருதினார். நல்ல மூலிகை பச்சிலைகளை கொண்டு வந்து கசைக்கு பிடிந்து சிவனாரின் நொந்த கண்ணில் ஊற்றினார். பயனொன்றும் இல்லை. கண்ணில் இருந்து ஒழுகும் ரத்தம் நில்லாதது கண்டு நிலை தளர்ந்தார் நாயனார். என் அத்தனுக்கு என்ன ஆயிற்றோ, அத்தனுக்கு என்ன ஆயிற்றோ என்று கனற்றினார். கனற்றுதல் என்பது மிக்க கவலையுடன் அச்சொற்களையே மீண்டும் மீண்டும் புலம்புதல். இதனை இனிமேலும் என்னால் பொறுக்க முடியாது. இந்த கொடுமையை கண்ட இந்த என் கண்ணை பிடுங்கி கடவுளுடைய கண்ணிலே அப்பியும் பார்க்கிறேன் என்று கூறி தன் ஒரு கண்ணுக்குள் ஒரு அம்பினை செருகி அக்கண்ணை அகழ்ந்தெடுத்து கையில் வாங்கி இறைவரின் கண்ணில் அப்பினார் நாயனார். அடுத்தது, அப்பலும் குருதி நிற்பதோ துருப்பெற கண்டு நெஞ்சு உகந்து மற்றை கண்ணிலும் வடிக்கணை மடுத்தலும் நில்லு கண்ணப்ப என் அன்படை தோன்றல் நில்லு கண்ணப்ப என்று இன்னொரை அதனிடம் எழுச்சிவலிங்கும் தன்னிடை பிறந்த தடல் மலர் கையால் அன்னவன் தன் கை அம்பொடும் அகப்பட பிடித்து அருளினன். அப்படி கண்ணப்பிய போது குருதி நின்றது போல தோன்றியது. உடனே தன் மற்றொரு கண்ணையும் அம்பனை வைத்து அகழ்ந்து எடுக்க போனார். இங்கே நக்கீர தேவர் மற்றொரு கண்ணிலும் குருதி வடிய துவங்கியது என்பதை கூறவில்லை. எனவே நாயனார் மற்றொரு கண்ணையும் அகழ்ந்து அழிக்க முயன்றார் என்பதிலிருந்து நாம யூகித்து மற்றொரு கண்ணிலும் குருதி வந்தது என்று அறிய வேண்டியது இது. அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என்று இறைவன் இனிய குரல் கேட்டது. நக்கீர தேவர் மும்முறை இறைவர் கூறியதால் இறைவரின் ஆதங்கம் பதைப்பு நன்கு வெளியாகிறது. அத்தோடு நிற்கவில்லை. சிவலிங்கத்திலிருந்து எம்பெருமாரின் மலர் போன்ற திருக்கை வெளித்தோன்றியது. நாயனாரின் கையை அம்புடன் சேர்த்து பிடித்து கொண்டு அவர் மேற்கொண்டு கண்ணை பிடுங்காமல் தடுத்தருளினார் எம்பெருமான். அடுத்தது, அருளலும் விண்மிசை வானவர் மலர் மழை பொழிந்தனர் வளையொலி படகம் துந்துபி கரங்கின தூள் சீர் முனிவரும் ஏத்தினர் இன்னிசை வல்லே சிவகதி பெற்றனன் திருக்கண்ணப்பனே. அவ்வாறு இறைவன் நாயனாரின் கைகளை பிடித்து அருளியவுடன் வானத்திலே தேவர்கள் கூடி மலர் மழையை பொழிந்தார்கள். வளையொலி படகம் துந்துபி முதலிய கருவிகளின் ஒலி இனிமையாக கேட்டது. சப்த ரிஷிகள் என்று சொல்லும் தொல்சீர் முனிவரும் கண்ணப்ப நாயனாரை போற்றி ஏத்தினர். இன்னிசை முழங்க திருக்கண்ணப்பருக்கு சிவகதி கிடைத்தது என்று இவ்வரலாறு முடிவடைகிறது. இதன் பின்னரும் ஒரு வெண்பா இணைக்கப்பட்டுள்ளது. அவ்வெண்பா சேக்கிழாரின் பெரிய புராணத்தை படித்துவிட்ட யாரோ எழுதி சேர்த்திருக்க வேண்டும். அவ்வெண்பாவையும் காண்போம். தனி வெண்பா. அடுத்தது, தத்தையாம் தாய் தந்தை நாகனாம் தன் பிறப்பு பொத்தப்பி நாட்டு உடுப்பூர் வேடுவனாம் தித்திக்கும் திண்ணப்பனாம் சிறுவேர் செய்த தவத்தார் காலத்தி கண்ணப்பனாய் நின்றான் கான். தாயின் பெயர் தத்தையாம், தந்தை நாகனாம், பிறந்தது பொத்தப்பி நாட்டில் இருக்கும் உடுப்பூரிலாம். அவர் வேட்டுவர் குலமாம். அவருக்கு சிறு வயதில் வைத்த பெயர் திண்ணப்பனாம். அத்திண்ணப்பனே அவர் செய்த தவப்பயனால் கண்ணப்ப நாயனாராக மாறி நின்றார் என்று அறிவீராக. மெய்யன்பர்களே, நக்கீர தேவநாயனாரின் கண்ணப்ப தேவநாயனாரின் திருமரம் என்ற இந்த சிற்றிலக்கியம் இத்தோடு முடிந்தாலும் இதன் மேல் எனது சில கருத்துக்களை கூறி நிறைவு செய்ய நினைக்கிறேன். அன்பர்கள் என்னை பொறுத்தருள்வீராக.
திருக்கண்ணப்ப தேவநாயனார் புராணம் நமக்கு சொல்ல வருவதெல்லாம் அன்பு அன்பு அன்புதான். அன்புக்காகவே அன்பு, வேறு எதையும் எதிர்பார்த்து செய்யாத அன்பு. மகாகவி பாரதியார் தன் விநாயகர் நான்மணி மாலையில் கூறியது போல, செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம், வையகத்தில் அன்பிற்சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. அன்பிற்சிறந்த தவம் இல்லை என்பதை திருக்கண்ணப்பர் நமக்கு நடைமுறைப்படுத்தி காட்டினார். அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார், மரத்திற்கும் அஃதே துணை, புறத்திருப்பெல்லாம் எவன் செய்யும், யாக்கை அகத்திருப்பு அன்பிலவர்க்கு. இந்த இரண்டு குறள்களுமே தெய்வ திருவள்ளுவர் திருக்கண்ணப்பரை மனதில் இருத்திய எழுதியிருப்பாரோ என்று தோன்றுகிறது. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்ற திருமூலர் திருவாக்கம் திருக்கண்ணப்ப தேவருக்கு மிக பொருத்தமாக அமைகிறது இல்லையா? தேவார மூவரும் வான்கலந்த மாணிக்க வாசகரும் திருக்கண்ணப்ப தேவரின் புகழ் பாடியுள்ளவையெல்லாம் கூற மிகவும் விரியும். எனவே காலம் கருதி அதனை நான் விடுகின்றேன். ஒரு கருத்தரங்கம் என்பதால் ஓரிரு கருத்துக்களை மட்டும் கூறி நிறைவு செய்ய நினைக்கிறேன். முதலாவதாக திருக்கண்ணப்ப தேவர் வரலாறு நமக்கு உணர்த்துவது, வழிபடும் முறைகள் பல பலவாக இருக்கலாம். ஒரே வழிபாட்டு முறை என்பது வெவ்வேறு உடல்வாகு கொண்டவர்களுக்கு ஒரே அளவுள்ள சட்டையை அணிவிப்பது போன்றது என்று சுவாமி விவேகானந்தர் கூறுவார். சுவாமிஜியின் குருநாதர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் திருவாக்கில் எத்தனை மனிதர்களோ அத்தனை வழிகள் என்பார். எனவே இந்த புராணத்தில் இருவேறு வழிபாட்டு முறைகள் காட்டப்பட்டது. திருக்கண்ணப்பரின் வழிபாடு அன்பின்பாற்பட்டது, அதுவே எம்பெருமானாருக்கு உவப்பானது என்பது புலனாகிறது. எனவே அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் எனவடி அடைவர்கள், அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே என்பது ஒரு நம்மாழ்வார் பாசுரம். யாருடைய வழியையும் உயர்வு தாழ்வு கற்பிக்க வேண்டாம், அவன் அருளாலே அவன்தாள் வணங்குவோம். எதனை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்திடல் ஆகுமோ அந்த கல்வியே எனக்கு வேண்டும் என்று கேட்டார் ஸ்ரீ பரமஹம்சர். அவர் படித்த கல்வி வங்க மொழியில் ஆரம்ப கல்வியை தாண்டவில்லை. ஆனால் அவரது அமுத மொழிகள் இன்று உலகம் முழுவதும் பரவியுள்ளது. திருக்கண்ணப்பருக்கும் நாம் கூறும் படிப்பறிவு இல்லை. ஆனால் வரலாற்று காலத்திற்கு முன்பிருந்த அவருடைய புகழ் நிலைத்து நிற்கிறது. தர்க்கவாதம் செய்யும் அறிவே அறிவென்ற மயக்கத்தை நமக்கு கண்ணப்பர் நீக்குகிறார். கல்லாத பேர்களையே நல்லவர்கள் நல்லவர்கள், கற்றும் அறிவில்லாதனன் கர்மத்தை என் சொல்வேன், மதியை என் சொல்வேன், கைவல்ய ஞான நீதி நல்லோர் உரைக்கிலோ கண்மம் முக்கியம் என்று நாட்டுவேன். ஞானம்தான் சிறந்தது என்று சொன்னால் கர்மம் தான் சிறந்தது என்று பேசுவேன், எதிர்பேச்சு. கண்மம் ஒருவன் நாட்டிடலோ படைய ஞானம் முக்கியம் என்று நவிழுவேன். கர்மயோகம் தான் சிறந்தது என்று யாராவது சொல்லிக் கொண்டு வந்தா இல்ல ஞான யோகம் தான் சிறந்தது என்று பேசுவேன். வடமொழியிலே வல்லான் ஒருத்தன் வரவும் திராவிடத்திலே வந்ததா விவகரிப்பேன். இப்படி சமஸ்கிருதத்துல இது என்னது சொல்லியிருக்கு, இப்படி வேதத்துல சொல்லியிருக்குன்னு யாராவது சொல்லிட்டு வந்தா இல்லை எங்க தமிழ்ல ஏற்கனவே சொல்லியிருக்குன்னு வந்ததா விவகரிப்பேன். வல்ல தமிழ அறிஞர் வரின் அங்கனே வடமொழியின் வசனங்கள் சிறிது புகழ்வேன். நல்ல தமிழறிஞர் வந்தா அவருக்கு எதிராக வடமொழியிலிருந்து கருத்துக்களை கூறுவேன். எல்லாம் எவரையும் மறிட்டுவிட வகை வந்த வித்தைதான் முத்தி தருமோ. படிப்பதெல்லாம் எதற்கு என்றால் மற்றவர்களை பேச்சிலே தர்க்கத்திலே வெல்லுவதற்கு, இவன் நன்றாக பேசுகிறார் என்று பெயர் வாங்குவதற்கு, வேறு எதற்கும் அது பயன்படுவதில்லை. வேதாந்த சித்தாந்த சமரசர் நன்னிலை பெற்ற வித்தகர் சித்தகணமே என்பார் தாய்மானவர். கற்றதனால் ஆயப்பயன் என்கோல் வாளறிவன் நற்றால் தொழாரினின் என்ற தெய்வ திருவள்ளுவரின் வாக்கினை மனதில் இருத்தி நாம் கற்பது நம் ஈசனை அடையவே என்ற நோக்கத்துடன் கற்போம். வடமொழியில் வித்யா வினய சம்பன்னே என்று துவங்கி சமதர்ஷினி என்று முடியும் பகவத்கீதை ஸ்லோகம் ஒன்று உண்டு. அதன் பொருள், கற்ற ஒருவன் வினயம் என்ற பணிவினை அடைவான். அவனுடைய பார்வை கற்றுணர்ந்த அந்தடன் பசு, யானை, நாய், நாய் மாமிசத்தையே உணவாக கொள்ளும் மனித பிறவி அனைவரையும் சமமாக பாவிக்கும் தன்மையாக மாறிவிடும். கற்றவன் என்றால் அப்படி சமபாவம் வர வேண்டும்,
பணிவு வர வேண்டும், சமபாவம் வர வேண்டும். இக்கருத்தை உணர்த்தவே திருக்கண்ணப்பர் வரலாறு நம் தமிழகத்தில் மட்டுமின்றி பாரதம் முழுவதும் பல்வேறு வடிவங்களில் பரவியிருக்கிறது. எனது இக்கருத்துரைக்கு உசாத்துணையாக இருந்தவை வாகீச கலாநிதி தெய்வ திரு கிவா ஜெகநாதன் ஐயா அவர்களுடைய பெரிய புராண விளக்கம் என்ற நூல், திருக்கண்ணப்பர் பற்றிய பல யூடியூப் காணொலிகள், அவற்றில் மிக முக்கியமானவை பவானி தியாகராஜன் ஐயா அவர்களுடையதும் பூவை சைவ சபை சிவ குணசேகரன் ஐயா அவர்களுடைய காணொலிகளும் ஆகும். இன்னும் பலருடைய காணொலிகளும் கேட்டு பயனுற்றேன். கடந்த 30 நாட்களாக நாள்தோறும் 3 மணி நேரம் இப்படிப்பட்ட சத்சங்கத்தில் கழித்தேன். அதுவே திருவாளர் வெங்கட்ராமன் ஐயா மூலம் என்னை இங்கே ஆற்றுப்படுத்திய நண்பர் திரு ராஜாராமன் எனக்கு செய்த பெரும் உதவியும் கருணையுமா. பொறுமையாக என் உரை கேட்டு ஆதரவளித்த அனைத்து சிவனைய செல்வர்களுக்கும் என் நன்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, திருச்சிற்றம்பலம். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. மிக அற்புதமான ஒரு பொழிவு இப்போ நாம கேட்டு ரசித்தது என்றுதான் சொல்ல வேணும். அதாவது திரு தவத்துறையில் இருந்து எங்களுக்கு தவத்தின் சின்னமாகவே இருக்கக்கூடிய கண்ணப்ப தேவநாயனாரை மிகவும் அழகாக, உண்மையா சொல்லணும்னா கண்கள்ல கண்ணீர் வர்ற அளவுக்கு மிக அழகாக எடுத்து சொன்னீர்கள். கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டு என்பது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சொற்றொடர். அப்ப இன்னும் இந்த நூலை ஆழமா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் எங்களுக்கு கொடுத்து, இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் சொன்னீங்க. அதுல மிக அழகா நீங்க நிறைவு செய்யும் போது சொன்ன அந்த ஒரு குறிப்பு, அன்பு 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 இது மட்டுமே தான் கண்ணப்பர் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொன்னது மிக அழகான ஒரு குறிப்பாக இருந்தது. அதுவும் நீங்க அந்த நில்லு கண்ணப்பன்னு சொல்லும் போது சிவபெருமான் இப்படித்தான் பதட்டம் அடைஞ்சிருப்பாரோ அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய குரல்லையும் அந்த பதற்றத்தை மிக அழகாக கொண்டு வந்திருந்தீங்க. அது மட்டும் இல்ல, உங்களோட பேச்சுல ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியும் நீங்க சொன்னீங்க. அதாவது ஒரே செயல்தான், அது அபிடேகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரே ஒரு செயல். ஒருவருடைய கண்ணுக்கு அது அபிடேகமாக இருந்தது, இன்னொருத்தருடைய கண்ணுக்கு அது உமிழ்ந்ததாக இருந்தது. அப்போ ஒரே செயல் பலவேறு கோணத்துல அது இப்ப நான் சொல்றேன் இன்டர்பிரட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அது வித்தியாசப்பட்டு பார்க்கப்படுகின்றது. அப்ப இன்றைய வாழ்வியல்ல நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொருத்தரையும் நாம திருப்தி செய்துட்டு இருக்க முடியாது. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று நாம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்துட்டு இருக்கணும். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது பெருமான் கிட்ட இருந்து வரக்கூடியது. அதனால அன்பை முன்னிறுத்தி நம்மளுடைய செயலை செய்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை உங்களுடைய பேச்சின் மூலமாக எங்களுக்கு கொடுத்து அருள் செய்தீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மிகவும் நன்றிகள் ஐயா. ஐயா அவர்களுக்கும் இருந்து கேட்ட இணைய அன்பர்கள் யாவர்க்கும் எங்கள் குழு சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வான கல்லாட தேவ நாயனார் பாசுரம், மீண்டும் கண்ணப்ப தேவ நாயனாருடைய திருமணம் தான், ஆனா ஆசிரியர் வேற, கல்லாட தேவ நாயனார். அவர் அந்த நூல் சிந்தனைக்குள்ள செல்ல இருக்கின்றோம். அதை பார்த்து கேட்டு ரசிக்க கீழே இந்த சாட்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற இப்ப சாட்ல உங்களுக்கு லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் இணையுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலையே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.